பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. லூக்கா 24வது அதிகாரத்தின் 7வது வசனம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாள் அதிகாலை வேளையிலே சில ஸ்திரீகள் கல்லறையின் இடத்தில் வருகிறார்கள். அவங்க முறைமையின்படி கந்த வர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கல்லறையின் இடத்தில் வருகிறார்கள். இவங்க மனசில் எது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா, அவர் உயிரோடு எழும்புவார் என்று சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது கொஞ்சம் கூட இல்லை. இயேசு மனதில் இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தை மனதில் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் வந்து பார்த்தபோது அந்த கல்லறை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் இல்லை. அங்கே தூதர்கள் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க இந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லிவிட்டு, அவர் கலிலேயாவில் இருந்த நாட்களில் அவர் உங்ககிட்ட சொன்னார் அல்லவா, அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இவங்க மட்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்திருப்பார்கள் என்றால் இவங்க எங்கே வந்திருக்க மாட்டாங்க தெரியுமா? கல்லறையின் இடத்தில் வந்திருக்க மாட்டார்கள். இன்று அந்த வார்த்தை நம்முடைய நினைவுகளில் இல்லாததுனால நாம் பல நேரத்தில் எங்கே நிற்கக்கூடாதோ அங்கே போய் நிற்கிறோம், எங்கே பயணிக்கக்கூடாதோ அங்கே பயணிக்கிறோம். இன்று சொல்லப்படுகிற செய்தி இதுதான். ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அது எப்பொழுதும் உங்கள் நினைவில் இருக்கும்படிக்கு அதை மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவுக்குள்ளே கொண்டு வாருங்கள். வார்த்தை நம்முடைய நினைவை ஆட்கொள்ளும் போது பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிப்போம், நிற்க வேண்டிய நிலையில் நிற்போம். காரணம், இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இவர் உயிரோடு எழும்புவார் என்கிற வார்த்தை இவங்க நினைவில் இருந்தால் இவங்க இந்த கந்த வர்க்கங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க காலையில் எதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க தெரியுமா? இந்த நற்செய்தியை எல்லார் இடத்திலும் சொல்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஆமாம், 4 திசைக்கும் போய் இந்த மேட்டரை சொல்லணும், அதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. வார்த்தை நினைவில் இல்லாததுனால எங்கே போய் நிற்கிறாங்க தெரியுமா? கல்லறையின் இடத்துல போய் நிற்கிறாங்க. கல்லறை என்பது நம்பிக்கை உண்டாக்குகிற இடம் அல்ல, எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற இடம், எல்லாம் முடிகிற இடம். இன்னைக்கு வார்த்தை நமக்குள் இல்லாததுனால, அவர் சொன்னதை நம்ம நினைக்காததுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 வருஷமாக சொன்ன வார்த்தை அது நினைக்கல. 3 நாளைக்கு முன்னாடி உண்டான ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான காரியம், அதுதான் அவங்க மனசில் இருக்குது. இவங்க மனசில் எது மட்டும்தான் இருக்குது தெரியுமா? இவங்க கண்ணுக்கு முன்னாடி இயேசு மரித்தார், இது மட்டும்தான் இருக்குது. அவர் 3 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த விஷயங்களை சீஷர்களிடத்தில் அவர் தாராளமாய் பேசினார் 2 வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்து நினைவில் இல்லை. நினைவில் இல்லாததுனால இவங்க மறுபடியும் கல்லறை கிட்ட தான் போகிறாங்க. வார்த்தை உங்கள் நினைவில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் சரியான பாதையில் பயணிப்போம். நம்மில் அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசும். நம் மூலம் சுவிசேஷம் சொல்லப்படும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு நீர் சொன்ன வார்த்தைகள் எப்பொழுதும் எங்கள் நினைவில் இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.